வணக்கம். அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை எப்படியாவது கலவர பூமியாக மாற்றிவிட வேண்டும் அப்படிங்கிறதான் பிஜேபி, சங் பரிவார், வலதுசாரிகள், அந்த சங்கிகள் எல்லாரோட ஒரே நோக்கமாக இருக்குது. அதற்காக அவர்கள் அத்தனை பேரும் இணைஞ்சு ஒற்றை நோக்கமாக அந்த முருக பக்தர் மாநாடுன்னு ஒரு காவி கும்பல் மாநாட்டை நடத்த துணிந்திருக்கிறார்கள். அதுக்கு உயர்நீதிமன்றம் எத்தனையோ விதமான நிபந்தனைகளை விதித்து தான் அனுமதி அளித்திருக்கிறது. அவ்வளவு தூரம் அவங்க மேலே நம்பிக்கை. ஏன்னா பிஜேபி, சங் பரிவார், வலதுசாரிகள், சங்கிகள் அப்படின்னாலே அவர்கள் இந்த மாதிரி கலவரங்களை உருவாக்குபவர்கள் அப்படிங்கிற அந்த ஹிஸ்டரி ஷீட்டராகவே இருக்கிறாங்க. அவர்களுடைய வரலாற்றை திருப்பி பார்த்தா இதுதான் அவர்களுடைய அடையாளம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மகாத்மா காந்தியை படுகொலை செய்த நாதுராம் கோட்ஸே முதல் கொண்டு எல்லோருமே, அவர்கள் பக்கத்திலிருந்து வருகின்ற எல்லோருமே உயிர்கொலைக்கு தயங்காதவர்கள். கலவரம் செய்து மட்டுமே தங்களுடைய காரியங்களை செயல்படுத்தி கொள்வார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம திரும்ப 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 பல முறை பேசியாச்சு. இந்தியா என்கின்ற அந்த அமைதியான தேசத்தில் 1980 தான் இந்த மாதிரியான கலவரங்கள் ஆரம்பிக்குது. நம்முடைய அமைதியான இந்த இந்தியாவில் எல்கே அத்வானி ஆரம்பித்த அந்த ரத யாத்திரையாக அவர் நடத்தி முடித்தார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். பாபர் மசூதி இடிப்பு வழக்கு, அதை கரசேவை என்கின்ற அந்த சம்பவமாக மாற்றி அதன் மூலம் எத்தனையோ பேரை கொன்று குவித்து அவர்கள் உயிரை பணயமாக வைத்துதான் அந்த இடத்தில் ராமர் கோயிலை கட்டியிருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் நமக்கு நல்லா தெரியும். எனவே இவர்களை பற்றி இவர்கள் ஒரு மாநாடு நடத்துகிறார்கள் என்றால் அதில் ஆயிரக்கணக்கான சந்தேக கண் கொண்டுதான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இது மக்களுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது, மக்களுடைய அமைதியான நடைமுறை வாழ்க்கை சம்பந்தப்பட்டது, அவர்களுடைய அன்றாடங்கள் சம்பந்தப்பட்டது. அதில் எப்படியாவது ஒரு கலவரத்தை உருவாக்கிவிட வேண்டும் அப்படிங்கிறதான் பிஜேபிக்காரர்களுடைய ஒற்றை நோக்கமாக எப்போதுமே இருக்கும் என்பதனால்தான் நீதிமன்றம் முதற்கொண்டு மிக மிக ஜாக்கிரதையாக இவர்களுடைய விஷயங்களை கையாள்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். பொதுவாக இவர்கள் அத்தனை பேரும் அபிவாதையை செய்ய சொல்லிக்கோ அப்படிம்பாங்க. அபிவாதையை சொல்லிக்கோ அப்படின்னா என்ன தெரியுமா? அபிவாதையே என்றால் என்ன என்று இவர்களிடம் கேட்டால் அவர்கள் சொல்வார்கள், இப்போ உங்கள்கிட்ட ஐடி கார்டு இருக்குல்ல, உங்களோட ஓட்டர் ஐடி இருக்கும், உங்களோட ஆதார் கார்டு இருக்கும், அதில் நீங்கள் யார், என்ன பெயர், எப்போ பிறந்தீங்க, என்ன மாதிரியான விஷயங்கள், உங்களுடைய முகவரி என்ன, அலைபேசி என்ன, இப்படியான பல விஷயங்களை அதில் குறிப்பாக நாம் தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய அடையாளங்களை பற்றிய ஒரு தகவல் அட்டை தான் அந்த ஐடி கார்டு, இல்லைன்னா ஓட்டர் ஐடி. அது மாதிரி தான் அபிவாதையே. நான் யாரு, என்ன குலத்தில் பிறந்தவன், யாருக்கு மகனாக இருக்கிறேன், நான் உங்களை வணங்குகிறேன், இதுதான் என்னுடைய அறிமுகம், என்னை பற்றிய அறிமுகம் அப்படிங்கிறது அபிவாதையே அப்படின்னு சொல்றாங்க அவங்க. அப்படி பிஜேபியை பற்றி ஒரு அபிவாதையை சொல்லு அப்படின்னா என்னவெல்லாம் சொல்லலாம் தெரியுமா? மிக முக்கியமாக பல பட்டியலே இருக்கு அதை சொல்றதுக்கு. அபிவாதையை சொல்லணும் அப்படின்னா புல்டோசர் ஆட்சி அபிவாதையே, ரத்த யாத்திரை அபிவாதையே, பாபர் மசூதி இடிப்பு அபிவாதையே, கோத்ரா ரயில் எரிப்பு அபிவாதையே, சிக்கந்தர் தர்கா கலவரம், சிக்கந்தர் தர்கா அந்த கிசுகிசு அது அபிவாதையே, தஞ்சை மைக்கேல் பட்டி அபிவாதையே, குஜராத் கலவரம் அபிவாதையே, யூபி கலவரம் அபிவாதையே, மணிப்பூர் கலவரம் அபிவாதையே, ராமநவமி கலவரம் அபிவாதையே, எல்முருகன் வேல் யாத்திரை அபிவாதையே, வேல் யாத்திரைக்கு அனுமதி தந்தது இபிஎஸ் என்பது இவர்களுடைய கூட்டணி என்பது அபிவாதையே, 1980 கன்னியாகுமரி மண்டைக்காடு கலவரம் ஆர்எஸ்எஸோடு சம்பந்தப்பட்டது அபிவாதையே, அப்புறம் 1971 ராமரை அவமதித்ததாக பரப்புரை செய்தது அபிவாதையே, ஜெய் ஸ்ரீராம் என்று ராமர் கோயிலை கட்டி முடித்தது அபிவாதையே. ஆனால் ராமர் கோயிலை கட்டிய அதே அயோத்தியில் நம்முடைய பிரதமர் முதல் 2 சுற்ற விட்டாங்க நம்முடைய இந்திய மக்கள் அப்படிங்கிறது நமக்கு சந்தோஷமான செய்தி. எனவே ராமர் கோயில் அபிவாதையே அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ குன்றம் காக்க, கோயிலை காக்க அபிவாதையேன்னு வந்து நிற்கிறாங்க. இதுக்கு முன்னாடி திருப்பரங்குன்றம், சிக்கந்தர் மலை என்று இவர்கள்தான் ஒரு வதந்தியை கிளப்பினார்கள். எனவே சிக்கந்தர் மலை அபிவாதையே என்று இவர்களுக்குத்தான் அந்த வதந்தி போய் சேருகிறது. இப்படியாக பிஜேபி என்றாலே
மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது, மிகப்பெரிய பட்டியல் இருக்கிறது. எந்தெந்த மாநிலங்களில் எந்தெந்த தெய்வங்களை வணங்குவார்களோ கொண்டாடுவார்களோ அவர்களை கையில் எடுத்து அவர்களை வைத்து கொண்டு ஒரு கலவரத்தை உருவாக்குவதுதான் பிஜேபியுடைய வரலாறாகவே இருக்கிறது. கர்நாடகா என்றால் கர்நாடகத்தில் பஜ்ரங் பலி, ஜெய் பஜ்ரங் பலி என்று ஒன்றை உருவாக்கினார்கள். அதே மாதிரி இப்போது தமிழ்நாட்டில் முருகனை கையில் எடுத்திருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, முருக வழிபாடு என்பது தமிழ்நாட்டில் கௌமாரம் என்ற முறையில் காலம் காலமாக இருந்து வர்றதுப்பா. கௌமாரம் என்றால், கௌமார வழிபாடு என்றால் முருகனை முழுமுதற் கடவுளாக கொண்டு முருக வழிபாட்டை செய்வது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கௌமார வழிபாடு என்பது தமிழ்நாட்டில் காலம் காலமாக இருக்கிறது. அது மாதிரி தமிழை முருகனின் அடையாளமாகத்தான் நாம் பார்க்கிறோம். முருகன் என்றால் இளமை, முருகன் என்றால் அழகு. அப்படியாக இளமையோடு அழகோடு தொல்லியல் தன்மையோடு தொன்மையோடு இருந்தாலும் புதுமையோடும் இருக்கக்கூடிய மொழியாகிய தமிழை நாம் முருகனின் அடையாளமாகத்தான் பார்க்கிறோம் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அதே மாதிரி தொல்காப்பியம் முதற்கொண்டு, திருமுருகாற்றுப்படை முதற்கொண்டு, பரிபாடல் முதற்கொண்டு முருகனை பற்றிய கொண்டாட்டங்களைத்தான், முருக வழிபாட்டை பற்றிய தகவல்களைத்தான் இந்த காப்பியங்கள், இந்த காவியங்கள் நமக்கு கொடுத்திருக்கின்றன காலம் காலமாக. யோசிச்சு பாருங்க, தொல்காப்பியம் என்பது எத்தனை நூற்றாண்டுக்கு முன்பாக உள்ள, எத்தனை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக உள்ள ஒரு தமிழ் இலக்கண நூல். அதிலேயே கௌமாரத்தை பற்றி, முருக வழிபாட்டை பற்றி சொல்லி இருக்கிறது என்றால் நம்முடைய தமிழ் பூமி என்பது முருகனுடைய பூமி என்று நாம் அத்தனை பேரும் உணர்ந்திருக்கிறோம். குன்றம் இருக்கும் இடமெல்லாம் குமரனின் இடம்தான் என்பதையும் நாம் உணர்ந்திருக்கிறோம். அப்பனே முருகா அப்படின்னு சொல்லாதவங்க தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது. கந்தசஷ்டி கவசத்தை கேட்காதவர்களும் தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது. இப்படியாக பல வரலாறுகளை நாம் சொல்லிட்டே போகலாம். ஆனால் 1980க்கு பின் தோன்றிய, 80ல் தோன்றிய பிஜேபிக்கு இப்போத்தான் அடடா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முருகனை நாம் கையில் எடுத்துக்கொள்ளலாமே, வேல் யாத்திரை என்று அதை ஒரு நாடகமாக செய்தோம், அதில் தோற்றுவிட்டோம். இப்போது வேலை கையில் வைத்திருக்கின்ற முருகனையே நாம் கையில் எடுத்துக்கொள்ளலாம் என்பதாக ஒரு திட்டம் தீட்டி அதை கொண்டு வருகின்ற தேர்தலை எதிர்கொள்ளலாம் என்பதுதான் இவர்களுடைய அஜெண்டாவாக இருக்கிறது. இந்த முறை முருகனை கையில் எடுக்கிறோம். இப்போது திருப்பரங்குன்றத்தில் அல்லது மதுரையில் முருகர் மாநாட்டை நடத்திவிட்டு 2026இல் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை பிடிப்போம் என்று முருக பக்தர் மாநாட்டை பற்றிய தகவல்களை சொல்லும்போது பிஜேபியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், 4 கோடி நயினார் நாகேந்திரன் இந்த தகவலை சொல்கிறார் என்றால் முருகனை அவர்கள் கையில் எடுத்திருப்பது செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை என்கின்ற அரசியலுக்காகத்தான் என்பதை பிஜேபி தலைவரே ஒத்துக்கொள்கிறார் என்பதுதான் நாம் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம். இந்துக்களுக்கான மாநாடு, இந்து பக்தர்களுக்கான மாநாடு என்று இவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள், அலப்பறை செய்கிறார்கள். ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் தோழர்களே, பிஜேபி, சங் பரிவார், RSS எல்லாமே எப்போதும் அந்த 3% மக்களுக்கான கட்சி மட்டும்தான். அதில் நாம் எந்த விதத்திலும் ஏமாந்து விடக்கூடாது. இவர்களுடைய குருஜி என்று கொண்டாடுகின்ற கோல்வாக்கர் அவர் சொல்லி இருக்கிறார், இந்துக்கள் என்ற பெயரில் மலைவாழ் பழங்குடி மக்களை கூட நாம் ஒன்றிணைக்க வேண்டும். நல்வாய்ப்பாக ஆங்கிலேயர்கள் நமக்கு ஹிந்து என்ற வார்த்தையை கொடுத்து விட்டு போயிருக்கிறான். எனவே ஹிந்துக்கள் என்ற ஒற்றை குடையின் கீழ் நாம் அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து விட வேண்டும். அதற்கு பின்பு அந்த வைதிகர்களை கொண்ட ஒரு நாடாக இதை உருவாக்கி விட வேண்டும். இந்துத்துவ சிந்தனைகள், சனாதன சிந்தனைகளை மட்டுமே இங்கே நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டும். அதற்கு இந்த இந்துக்கள் என்று சொல்லப்படக்கூடிய பிற்படுத்தப்பட்டவர்கள், பிசி, எம்பிசி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இவர்கள் அத்தனை பேரையும் இந்துக்கள் என்ற ஒற்றை குடையின் கீழ் அடையாளப்படுத்த வேண்டும் என்று இவர்களுக்கான அஜெண்டாவை போட்டு கொடுத்தது கோல்வாக்கர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதைத்தான் இவர்கள் இப்போது செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இவர்கள் இந்துக்கள் மீது அக்கறையாக இருந்தால் தமிழ்நாட்டில் இதே பிசி, எம்பிசி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இவர்களைத்தானே கோயிலுக்குள் வரக்கூடாது என்று இவர்கள் தடுத்தார்கள். வெளியில நின்று கோயில் கோபுரத்தை பார்த்துட்டு போ, அது போதும், உனக்கு உன்னோட பிறப்புக்கு அது போதும், நீ இழிபிறவியை சார்ந்தவன், எங்கள் தெருக்களில் வந்துவிடக்கூடாது, நாங்கள் வரும்போது எங்கள் எதிரே வந்துவிடக்கூடாது, நாங்கள் வரும்போது உங்களுடைய பெண்கள் முலையை திறந்து வைத்து கொண்டுதான் வர வேண்டும், முலையை மூடிவிடக்கூடாது, நீங்கள் ஆண்களாகிய நீங்களும்
தலைப்பாகையை கழற்றி விட வேண்டும், தோளில் இருக்கின்ற துண்டை இடுப்பில் கட்டி கொள்ள வேண்டும் அல்லது கக்கத்தில் சொருகி வைத்துக் கொள்ள வேண்டும், செருப்பணிய கூடாது, கல்வி கற்க கூடாது, எங்களுக்கு அடிமை தொழில் மட்டும்தான் நீ செய்ய வேண்டும், வேலை பார்க்க கூடாது. இப்படியான பல சட்டத்திட்டங்களை, அடக்குமுறைகளை, ஒடுக்குமுறைகளை இந்த SC ST OBC BC MBC இவர்கள் மீது செலுத்தியவர்கள் இந்த 3% மக்கள் தானே. அதை மறந்துவிட்டு இவர்கள் இந்துக்கள் என்று அழைக்கிறார்கள் என்பதற்காக நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களும் BC MBC OBC SC ST பிரிவை சார்ந்தவர்களும் இவர்களுக்கு கொடி பிடித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் சொல்லுகின்ற கூப்பாடுகளை உயர்த்தி குரல் எழுப்பி பேசி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த கொடுமையை நாம் எங்க போய் சொல்றது? இப்படியாக BC MBC OBC SC STயின் சமூக விடுதலைக்காக, பொருளாதார விடுதலைக்காக, அவர்களுடைய மானம் மரியாதைக்காக, அவர்களுடைய கல்விக்காக, அவர்களுடைய முதுகெலும்பை நிமிர்த்துவதற்காக உழைத்த, காலம் காலமாக உழைத்த ஒரே இயக்கம் நம்முடைய தந்தை பெரியாரில் இருந்து ஆரம்பித்து, நீதி கட்சியிலிருந்து ஆரம்பித்து, திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் என்று மட்டும்தானே நம்மால் சொல்ல முடியும். இப்போது இந்தியாவை தவிர பிற நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் திரும்ப திரும்ப சொல்றது, நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் கொண்டு வந்த அந்த பொறியியல் கல்லூரிகள் திட்டம் மூலமாக, அந்த நுழைவுத் தேர்வின் மூலமாக +2 மதிப்பெண் போதும், இதற்கென்று தனியாக நுழைவுத் தேர்வுகள் எல்லாம் தேவையில்லை என்பதாக நம்முடைய முத்தமிழறிஞர் கொண்டு வந்த அந்த திட்டம், முதல் தலைமுறை பட்டதாரியாக இருந்தால் உனக்கென்று சிறப்பு மதிப்பெண் கொடுக்கிறோம், நீ படி என்று நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் பல கல்லூரிகளை திறந்து விட்டதனால் தான் நாங்கள் பொறியியல் படிக்க வாய்ப்பு ஏற்பட்டது. அதனால் தான் இன்றைக்கு நாங்கள் வெளிநாட்டில் பொறியியல் நிறுவனங்களில் தலைவர்களாக வேலை பார்க்கிறோம் என்று நம்முடைய தமிழர்கள் சொல்கிறார்கள் என்றால், இப்படிப்பட்ட கல்வி புரட்சியை கொண்டு வந்தது தந்தை பெரியாரில் துவங்கி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம்தான். ஏன் அதை தவிர அந்த 3% மக்களில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் கணவன் இறந்து விட்டால் நாற்புடவை கட்டி தலையை மொட்டை அடித்து வீட்டில் மூலையில் முடங்க வைத்த அந்த பெண்களுக்கும் விடுதலை பெற்றுக் கொடுத்தது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய தந்தை பெரியார் தானே. அதை மறுத்து விட முடியுமா? அவர்கள் மட்டும்தான் கல்வி கற்க வேண்டும், சூத்திரன் கல்வி கற்க விரும்பினார் அவன் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்ற வேண்டும் என்று சொன்ன இந்த மனுநீதியின், இந்த சனாதனர்களின் சமூக அடக்குமுறையை இல்லாதாக்கி நம் அத்தனை பேரையும் விடுதலை பெற செய்தது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற இயக்கம் தானே. அதை மறந்துவிட்டு இன்றைக்கு முருக பக்தர் மாநாடு என்று சங்கிகள் கொண்டாடுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு கொடி பிடிக்க எப்படி நம்முடைய தமிழர்களுக்கு மனம் வருகிறது என்பதுதான் ஒரே கேள்வி. நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அண்ணன் அவர்கள் சொல்கிறார், தெளிவாக சொல்லிவிட்டார் ஒற்றை வரியில், முருக பக்தர் மாநாடு என்பது சங்கிகள் மாநாடு என்பதாக. இந்த நிலையை நாம் கூர்மையாக கவனித்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்துக்கள் என்ற பெயரில், முருக பக்தர்கள் என்ற பெயரில் தமிழ்நாட்டுக்குள் கலவரத்தை உருவாக்குவது மட்டும்தான் BJP RSS சங் பரிவார் இவர்களுடைய ஒற்றை நோக்கமாக இருக்கிறது. இவர்கள் தமிழ்நாட்டின் அமைதியை சீர்குலைக்க பார்க்கிறார்கள், இங்கே இருக்கின்ற சந்தோஷத்தை சீர்குலைக்க பார்க்கிறார்கள், இங்கே இருக்கின்ற கட்டமைப்பை சீர்குலைக்க பார்க்கிறார்கள். அதனால் இந்த முருக பக்தர் மாநாடு என்கின்ற பெயரில் தமிழ்நாட்டுக்குள் நுழைய பார்க்கிறார்கள். அவர்களை முற்றிலும் வேறறுத்து, அவர்களை முற்றிலுமாக இங்கே தமிழ்நாட்டில் கால் பதிக்க முடியாதபடி அவர்களை தோல்வியுற வைக்க வேண்டியது தமிழர்களாகிய நம்முடைய பொறுப்பு. அப்படி நாம் தடுக்கவில்லை என்றால் தமிழ்நாட்டின் எதிர்காலம் கேள்விக்குறியானதாக மாறி போய்விடும் என்கின்ற அந்த எச்சரிக்கை உணர்வோடு இந்த முருக பக்தர் மாநாட்டை நாம் கூர்ந்து கவனிப்போம். அவர்களுடைய பசப்புரை, அவர்களுடைய வார்த்தை ஜாலம், அவர்களுடைய இந்த மாயாஜால வித்தைகள் எதையுமே தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்பதை நாம் மீண்டும் அவர்களுக்கு உறுதிபட சொல்வோம், செய்து காட்டுவோம். அப்படி நாம் அவர்களை கேட்க விரும்புவதாக இருந்தால் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் இன்றைக்கு கேட்டிருக்கிறார் அல்லவா, அந்த கீழடி ஆய்வு, அதை பற்றிய ஆய்வறிக்கையை நீங்கள் ஏன் ஏற்க மறுக்கிறீர்கள்? மதுரையை சார்ந்த கீழடி ஆய்வறிக்கையை ஏன் ஏற்க மறுக்கிறீர்கள்? அதே போன்று டங்ஸ்டன் சுரங்கத்தை அங்கே
துவக்க நினைத்தது பிஜேபி தான். அதன் மூலமாக மதுரையின் கலாச்சாரம், பண்பாடு, மொழி, சமூகம் எல்லாவற்றையும் அழித்தொழிக்க நினைத்ததும் பிஜேபி தான் என்பதை மறந்துவிடக் கூடாது. அதே போன்று இப்படியாக முருக பக்தர் மாநாட்டை முனைந்து செயலாற்றுகிறார்களே, அதே மதுரையில் தான் ஒற்றை செங்கல்லோடு இன்னமும் எய்ம்ஸ் மருத்துவமனை 10 ஆண்டு காலமாக உருவாக்காமல் அப்படியே நிற்கிறது என்பதையும் நாம் பிஜேபிக்காரர்களுக்கு நினைவூட்ட வேண்டும் என்பதுதான் முருக பக்தர் மாநாட்டை விடவும் மிக முக்கியமான கேள்விகளாக நாம் அவர்களுக்கு எழுப்புவோம், எழுப்பிக் கொண்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.